தேவனின் முன்குறித்தல். தேவனுடைய முன்குறித்தலை பற்றி சாதாரணமாக அநேக சபைகளில் போதிக்கப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது. நானும் இதை பற்றி அறியாத ஒரு நபராகத்தான் இருந்தேன். எங்கள் சபை போதகர் இதை பற்றி தெளிவாக எடுத்துரைப்பார். வேதாகமத்தில் அழகாக சந்தேகத்துக்கிடமின்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஒரு சில ஆத்துமாக்களாவது அறிந்து தெளிவடையட்டும் என்ற ஆவலோடுதான் இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உலக தோற்றத்துக்கு முன்பே பிதாவும் குமாரனும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டனர். எப்படி என்றால், பிதா மீட்பை திட்டம் பண்ணினார், குமாரன் அதை செய்து முடித்தார். பரிசுத்த ஆவி குமாரன் நிறைவேற்றின மீட்பை மக்களுடைய வாழ்க்கையில் பலிக்கச் செய்தார். இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பந்தியிருந்த ராத்திரியிலே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை என்றார். பழைய உடன்படிக்கையின் நிறைவேறுதல் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் ஆகும். இதை சற்று விளக்கமாக பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய அனந்த ஞானத்தினால் நித்தியத்திலேயே சிலரை முன்குறித்துள்ளார். இது வேதம் கூறும் உண்மை. ஆனால் பலருக்கும் பலவிதமான கேள்விகள் எழலாம். கடவுள் சிலரை முன்குறித்து விட்டு சிலரை ஏன் அவர் முன்குறிக்கவில்லை, எல்லோரையும் அவர் முன்குறித்திருக்கிறாமே என்று. நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் என்றால், இப்படிப்பட்ட கேள்வி கேட்பதை விடவும் எல்லோருமே நித்திய காலமாக நரக ஆக்கினை தீர்ப்புக்கு உரியவர்கள்தான். இப்படிப்பட்டவர்களில் கூட சிலரை ஏன் முன்குறித்தார் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. ஏனெனில் அவர் ஒரு நல்ல தேவன். அதற்கு அவருடைய இரக்கமும் தயவும் கிருபையும் தான் காரணம். யாரை முன்குறிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அவர் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்யவே முடியாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள் அழகாக அவர் முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தி இருப்பதை சொல்லுகிறது. ஒருவனும் தன்னைத்தான் ரட்சித்து கொள்ளவே முடியாது. அதுபோல ஒருவன் எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்தாலும் ரட்சிப்பை பெறவே முடியாது. இதை 2 தீமோத்தேயு 1:9 தெளிவாக காட்டுகிறது. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அவருடைய திட்டம். அதோடு தேவன் பொதுவான அழைப்பையும் எல்லோருக்காகவும் தந்திருக்கிறார். எல்லோரும் ரட்சிப்படைய வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். எல்லா மனிதர்களுக்காகவும் தான் தம்முடைய ஒரே மைந்தனை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். 1 தீமோத்தேயு 2:4 சொல்கிறது, எல்லா மனுஷரை ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். என்னை தேவன் முன்குறிக்கவில்லை, எனவே நான் ரட்சிப்படைய முடியாது என வெறுமனே இராமல் நம்முடைய பொறுப்பும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தேவன்தான் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். எனினும் மனிதர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். பேதுரு ஒரு முறை, உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவையே தேவன் எழுப்பினார் என்று சொன்னதும் கேட்ட மக்களில் அநேகர் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள். நாமும் இவ்வாறு பாவத்துக்காக மனம் வருந்த வேண்டும். நம்முடைய பங்களிப்பும் அதிகமாக உள்ளது. தேவனை தேட வேண்டும். தேவன் யார் என்று அறிய ஆசைப்பட வேண்டும். நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு வேத வாசிப்பு, சத்திய போதனைகளை கேட்பது மிக மிக அவசியம். நாம் பாவத்துக்காக மனம் வருந்தி அவரை தேடும்போது வாஞ்சையும் விருப்பத்தையும் தந்து தேவன் உதவி செய்வார்.
அன்பானவர்களே, நீங்கள் இவைகளை சிந்தித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.